பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையா பாரத பிரதமரா பதவியேற்று கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் ஆக போகுது. இந்த முறை என்டிஏ கூட்டணிக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைச்சிருந்தாலும் பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில் 240 இடங்கள் தான் கிடைச்சிருக்கு. அதனால இது ஒரு வீக் கவர்மெண்ட். முன்ன மாதிரி நரேந்திர மோடி அவர்களால் செயல்பட முடியாது. எதுவாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை கேட்டு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இண்டி கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி எல்லா கட்சிகளும் சேர்ந்து 232 இடங்கள் தான் எடுத்திருக்காங்க. இந்த நிலைமையிலேயே அங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் ஷேடோ பிரைம் மினிஸ்டர், அதாவது நிழல்ல அவர் தான் பிரதமரா இருக்காரு. சீக்கிரமே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்படும், இந்தியாவினுடைய பிரதமரா ராகுல் காந்தி மாறுவாரு. இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த இந்தியா டுடே மேகசினும் சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வே நடத்துற நிறுவனமும் சேர்ந்து மூட் ஆஃப் தி நேஷன், அதாவது மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே நடத்திருக்காங்க. அந்த சர்வேவோட ரிசல்ட், அதாவது மக்கள் யாரை அதிகம் விரும்புறாங்க, யார் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த பாஜக மற்றும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ், இவங்க 2 பேருக்கான வாக்கு சதவிகிதம். இப்போ 3 மாதங்கள் முன்னாடி தான் எலெக்ஷன் நடந்திருந்தாலும் மக்கள் திரும்ப அதே மாதிரி தான் இந்த 2 கட்சிகளையும் பார்க்குறாங்களா, இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அதனுடைய ரிசல்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ரெண்டாயிரத்தி 24 தேர்தல் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பல முனை தாக்குதலாகவே இருந்ததை நம்ம பார்க்குறோம். இங்கே உள்நாட்டு எதிர்கட்சிகள், உள்நாட்டு சக்திகள் மட்டும் இல்லாமல் இதில் பல வெளிநாட்டு ஃபோர்ஸஸ் இன்வால்வ் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி 240 இடங்களை அவங்க மட்டுமே பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைச்சதுனால 3வது முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றார். ஆனால் அந்த அதர் ஹேண்ட் இண்டி கூட்டணி எல்லா கட்சிகளும் சேர்ந்து 232 இடங்களை அவங்க கைப்பற்றி இருந்தாங்க. ஒரு வலுவான எதிர்கட்சியாக தான் இருந்தாங்க. ஆனால் எதிர்கட்சி, அதாவது இந்த இண்டி கூட்டணியோட ஆதரவாளர்களாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே ஷேடோ பிஎம் யாருன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான், இது ஒரு வீக் கவர்மெண்ட், இந்த மாதிரியா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல போகும்போது முதல் முறையாக சிவன் அந்த மாதிரி கடவுள்களோட படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பேசுறது, அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் மேம் பட்ஜெட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அந்த அல்வாக்கின்ற அந்த சம்பவத்தை வச்சு இதில் எத்தனை பேர் எம்பிசி இருக்காங்க, எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க, எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி இருக்காங்க, ஏன் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கல, இந்த மாதிரி புது புது பிரச்சனைகளை தினம் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் 3 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று இந்த லேட்டரல் என்ட்ரி, யூபிஎஸ்சியில் டைரக்ட் லேட்டரல் என்ட்ரி, இதை மத்திய அரசாங்கம் இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. 2வது வக்ஃப் போர்டில் அந்த சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதா இருந்தது, இது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிடுச்சு. 3வது பட்ஜெட்டில் இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க, அதையும் மத்திய அரசாங்கம் திரும்ப பெற்றுட்டாங்க. உடனடியாக எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, நாங்கள் இந்த இண்டி கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்கோம், பாரதிய ஜனதா கட்சி ஆர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் எதையுமே அவங்க நிறைவேற்ற முடியாது, எதிர்கட்சிகள் இவங்களோட சப்போர்ட் பிளஸ் இந்த கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களால எதையுமே பண்ண முடியாது, அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் முன் வச்ச கால பின் வைக்கிற நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி தான் தலைவராக தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கே ஓப்பன் பண்ணாலும் ராகுல் காந்தி வயநாடு போனாருன்னு சொல்லுவாங்க, ராகுல் காந்தி வேற எங்கேயாவது ஹத்ராஸில் நடந்த அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ராகுல் காந்தி ஒரு சாதாரண இடத்துல போய் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி பக்கத்தில் உட்காந்து பேசினாருன்னு சொல்லுவாங்க. ஒரே ஃபோட்டோ ஷூட்டு ராகுல் காந்தி எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருக்குது. நிஜமாவே மக்கள் மனநிலை மாறிட்டாங்களா? ஒரு 3 மாதத்தில் மக்களுக்கு நரேந்திர மோடி அரசாங்கத்து மேலே அவ்வளோ பெரிய அதிருப்தி வந்துருச்சா அப்படிங்கிறத இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. இந்த சர்வே சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்திருக்காங்க. உடனடியாக இந்தியா டுடே எடுத்த சர்வே, இது நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த முடிவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மொத்த இந்த சர்வேவையும் வெளியிட்டவங்க 2 பேர். ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் கன்வர். இவர் எப்பவுமே கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட்டாக பேசக்கூடியவர் அப்படின்னு நமக்கு தெரியும். 2வது பர்சன் ராஜ்தீப் சர்தேசாய். இவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, இவருக்கு காங்கிரஸ் மேலே எந்த அளவுக்கு அபிமானம் உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பல இடங்கள்ல அவர் காங்கிரஸை எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சர்வேவை வெளியிடுறாங்க. இந்த சர்வே எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 95,872 பேர் கிட்ட நடந்திருக்கு. இதில் 543 லோக்சபா தொகுதிகள்லையும் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நடந்திருக்கு. இதை தாண்டி டைரக்டாக போய் கிட்டத்தட்ட 40,591 பேர் சர்வே பண்ணியிருக்காங்க. இதை தான் இவங்க சாம்பிள் சைஸாக எடுத்திருக்காங்க. எல்லா தொகுதிகளுக்கும் போயிருக்காங்க. அதற்கப்புறமா இந்த இதில் இப்போ இந்தியாவில்
பிரதமர் கேண்டிடேட்டா மக்கள் யாரை விரும்புறாங்க, நரேந்திர மோடி அவர்களை இன்னும் மக்கள் வந்து சிறந்த தலைவரா பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல பிரதமர் கேண்டிடேட் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தனிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பற்றின மக்களினுடைய அந்த அந்த பதில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் 51% மக்கள் வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறந்த பிரைம் மினிஸ்டர், பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத வந்து ஒத்துட்டு இருக்காங்க, இல்லைனா அவங்களுடைய ரிசல்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு 43.7% வந்து அவர் முன்னாடி மக்கள் வந்து அவரை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி 43.7%லேருந்து இந்த வாட்டி 51% மக்கள் வந்து நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரு கம்பேரிசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அவர் பதவியேற்று கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அதில் 12.1% மக்கள் தான் வந்து அவர் சிறந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அப்புறமா வந்து மன்மோகன் சிங் அவர்கள் அவரை பற்றி சர்வே நடத்தும் போது 11.6% மக்கள் தான் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் சிறந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி காலம் போனால் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அவங்களுக்கு வந்து 10.4% மக்கள் தான் வந்து இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய சிறந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்களை விட அதிகப்படியான மக்கள் கிட்ட செல்வாக்குடையவராக இருந்திருக்காரு. அது மேபி அவங்க வந்து சில அன்பாப்புலர் டிசிஷன் எடுத்ததுனால இந்திரா காந்தி அவர்கள் மேலே மக்கள் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கோபத்தையோ இல்லை ஒரு ஏமாற்றத்தையோ வெளிப்படுத்தியிருக்கலாம். அதன் காரணமாக அவங்களுடைய ரேட்டிங் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்திரா காந்தி அவர்களுக்கு 10.4%, மன்மோகன் சிங் அவர்களுக்கு 11.6%, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு 12.1% கொடுத்த மக்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு 51% மக்கள், போன முறை 43.7 இருந்தவங்க இப்போ 51% மக்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறந்த பிரைம் மினிஸ்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியா டுடே நிறுவனம் இந்த சர்வேவை வருடத்துக்கு 2 முறை நடத்துவாங்க. இதற்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் நடத்தி இதனுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கு, எவ்வளோ சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு கேட்கும்போது 60.5% மக்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான பதிலை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 58.6%, கிட்டத்தட்ட 1.9% மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியை காமிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு காரணமும் என்னவா இருக்கும் அப்படின்னா சமீபத்தில் இந்த 2-3 விஷயங்களில் வந்து மத்திய அரசாங்கம் பின்வாங்க வேண்டிய நிலைமை. இதில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா இன்னைக்கு தேர்தல் நடந்தால் பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும், காங்கிரஸ்க்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே இப்போ 2 மாதங்கள் முன்னாடி நடந்த தேர்தலில் பாஜகவுக்கு 240 இடங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு தேர்தல் நடந்ததுன்னா 6 இடங்கள் கூட 246 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே இந்த தேர்தலில் 99 இடங்கள் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு 7 இடங்கள் கூட அதாவது 106 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாக்கு சதவிகிதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இந்த தேர்தல் நடந்த சமயத்தில் 37% அவங்களுடைய வாக்கு வங்கி இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு தேர்தல் நடந்ததுன்னா 38% வாக்கு வங்கி, அதாவது அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதுவே வந்து காங்கிரஸுக்கு 25% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த ராகுல் கன்வர் அவர் சொல்லும் போதே 13% வித்தியாசம் இருக்கு. அதாவது இங்கே இவருக்கு வந்து 25, அங்கே 38, 13% இருக்கு அப்படின்னு. அதுக்கு தான் திரு ராஜ்தீப் சர்தேசி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த எலெக்ஷன் 2024 தேர்தல் நடக்கும்போது, பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸுக்கு 19% தான் வாக்கு வங்கி இருந்தது, ஆனால் இன்னைக்கு அது 25% இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ராகுல் கன்வர் அவர்களுடைய பதில் என்னவா இருந்தது அப்படின்னா இதை எப்போ வந்து காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா பாஜகவுக்கான அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. இப்போ அவங்க வந்து 38% இருந்தாங்க, அவங்க வந்து 35% போயிட்டாங்க. அதே வந்து காங்கிரஸ் வந்து 22 இருந்து 25க்கு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த 3% அங்கே போயிடுச்சு, மக்கள் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்பவுமே இந்த 2 கட்சிகளை தாண்டி அதர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஓட்டு தான் குறைஞ்சு அதில் சில பேர் வந்து இப்போது காங்கிரஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் சச் பாஜகவுக்கு அவங்களுக்கான வாக்கு சதவிகிதம் அப்படியே இருக்குது. மொத்த என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 44% அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்குது. இதுவே காங்கிரஸ் அதாவது இண்டி கூட்டணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 40% வாக்கு வங்கி இருக்குது. ஸோ இங்கே எதிர்கட்சிகள் என்னதான் வந்து இது ஒரு வீக்கான கவர்மெண்ட்டு, இவங்களால ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது, 5 வருட காலங்கள் இவங்களால ஆட்சியவே வந்து நீட்டிச்சு வைக்க முடியாது,
என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் கவிழ்ந்துரும், உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்தியாவின் பிரதமர் ஆயிடுவாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க வந்து நம்ப வைக்கிற நரேட்டிவ் என்னன்னா இது வந்து ஒரு வீக் கவர்மெண்ட் அப்படின்னு. ஆனால் இங்கே வெளிநாட்டு விதத்தில், அதாவது இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எந்த நாடுமே இந்தியாவை வீக்காக பார்க்கல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த பதவி ஏற்றுக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் ரஷ்யா போகிறாரு. ரஷ்யாவினுடைய மிக உயரிய விருது அவருக்கு கொடுக்கப்படுது. ஸோ அந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ரொம்ப அதுவான செயல், ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லி நம்மளுடைய பாரத பிரதமருடைய அந்த விசிட்டை வந்து அவர் பேசுகிறாரு. ஆனால் அதே ஜெலன்ஸ்கி அடுத்த சில மாதங்களில் பாரத பிரதமர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு உக்ரைனுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நேத்திக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து உக்ரைனுக்கு போயிருக்காரு. உக்ரைனில் ஜெலன்ஸ்கி அவர்களை கட்டி தழுவியிருக்காரு. அதே நேரத்தில் வழக்கம் போல் கொளுத்தி போடுறதுக்குன்னே இருக்கக்கூடிய இந்த பிபிசி மாதிரியான இந்த பத்திரிகையோட ஜெர்னலிஸ்ட் எல்லாம் வந்து போய் கேட்டிருக்காங்க, அது என்னங்க கட்டி தழுவுறது, இதனுடைய இது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு நச் பதில் கொடுத்துருக்காரு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். இது வந்து ஆற தழுவுறது, அன்புடன் தழுவுறதுங்கிறது வந்து பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர், இது எங்களுடைய கலாச்சாரம். ஸோ மேபி உங்கள் ஊரில் அப்படி இல்லை போல இருக்கு, உங்களுக்கு அதனால அதனுடைய அர்த்தம் புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூக்குடைக்கிற மாதிரியான பதிலை சொல்லியிருக்காரு. ஸோ உலக அரங்கில் ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டை நடந்துட்டு இருந்தாலும் உக்ரைனுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் போகிறத வந்து ரஷ்யா வந்து எதுவும் சொல்லலை. இதே வந்து ரஷ்யாவுக்கு போகும்போது உக்ரைனுடைய அதிபர் வந்து அவர் புலம்புனதை நம்ம பார்த்தோம். ஆனால் ரஷ்யா வந்து நம்மளுடைய நட்பை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, நரேந்திர மோடி அவர்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது. உலக அளவில் வந்து நரேந்திர மோடி அவர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டாக, ஒரு பெரிய லீடராக தான் பார்க்குறாங்க. இன்னும் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்தாக தான் அவரை பார்க்குறாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய கூச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவங்க தொடர்ந்து வந்து இந்த நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுறதும் இது வந்து வீக்கான கவர்மெண்ட்டும் சொல்கிறதும் நம்மளை வந்து அப்படி நம்ப வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த 5 வருடங்கள்லையும் முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் வந்து எப்படி சிறப்பாக செயல்பட்டாரோ, நரேந்திர மோடி அவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அன்பாப்புலர் டிசிஷனாக இருந்தாலும் அது மக்களுக்கு நல்லது அப்படின்னா நிச்சயமாக ஹி வில் கோ ஹெட் வித் த டிசிஷன். எந்த விதமான அது டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 அப்ளிகேஷனாக இருக்கட்டும். நேற்று கூட அங்கே வந்து இப்போ தேர்தல் வரப்போகுது ஜம்மு காஷ்மீரில், அங்கே ஃபரூக் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் கட்சி ஜெயிச்சது அப்படின்னா நாங்கள் திரும்ப ஆர்டிகல் 370 கொண்டு வருவோம், ஆர்டிகல் 35A கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் எந்த விதமான விஷயமும் நடக்க போகிறதில்ல. இந்த 5 ஆண்டு காலமும் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி தைரியமாக தெளிவான நாட்டுக்கு சிறந்த முடிவு எது, இதில் வந்து தனிப்பட்ட ஒருத்தர் பாதிக்கப்படலாம், இல்லை தனிப்பட்ட மக்களுக்கு சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். நம்ம இதையே தான் வந்து டிமானிட்டைசேஷன் டைமே சொன்னோம், எல்லாருக்குமே அப்போ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நாட்டின் நன்மை அப்படின்னு வரும்போது எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக தான் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு. அதைத்தான் இன்னைக்கு 51% மக்கள் வந்து ஒத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 5 ஆண்டு காலமும் நம்மளுடைய பாரத பிரதமர் மிக சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.